ஹலோ ஆப்ஷன் பையர்ஸ். இந்த சேனலில் ஆப்ஷன் ரிலேட்டடாக எல்லா டைப் ஆஃப் ஆப்ஷன்ஸும் ட்ரேட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு சேனல். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் ஆப்ஷன், ஸ்டாக் ஆப்ஷன், கமாடிட்டிஸ் ஆப்ஷன் எல்லாமே லேர்ன் பண்ணிக்கிறதுக்கும் டெக்னிக்கல் கற்றுக்கிறதுக்கும் வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது ரிலேட்டடாக ஆப்ஷன்ஸ் லேர்ன் பண்ணிக்க நம்மளுடைய ஆப்ஷன் கைன்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிஸ்க்ளைமர்: நான் செபி பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் இல்லை. இந்த பதிவு விளக்க நோக்கத்திற்காக மட்டும். ஹலோ ஆப்ஷன் ட்ரேடர். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மே 27. நம்மளோட இண்டெக்ஸ் பல்ஸ் கால்பர் இண்டிகேட்டரில் என்னென்ன என்ட்ரி வந்திருக்குன்னு சொல்லி செக் பண்ணிக்கலாங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நிஃப்டி ஸ்பாட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் செக்ஷன்லேயே நியூட்ரலாக தான் ஓப்பன் ஆனது. ஸோ ஓப்பன் ஆனோடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஓவர்பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா பையிங் செட் பிரேக் ஆனது. ரிட்டர்ன் பிரேக் ஆகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அங்கேருந்து செல் சைட் மார்க்கெட் இறங்குனது. ரிட்டர்ன் உங்களுக்கு பையிங், உங்களுக்கு மார்னிங்லேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பை செல் மாற்றி மாற்றி தான் உங்களுக்கு மார்க்கெட் மூமெண்டமில் இருந்தது. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாலட்டிலிட்டியாக தான் இருந்தது. இந்த மாதிரி வாலட்டிலிட்டி மார்க்கெட்லேயுமே நம்மளோட இண்டிகேட்டரில் வந்து எப்படி ரியாக்ட் பண்ணிருக்குன்னு பார்க்கலாங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நிஃப்டி ஸ்பாட் ப்ரைஸ் வந்து மார்னிங் 6 வந்து பார்த்தீங்கன்னா 23,900 தான் இருந்தது. ஸோ இந்த ஸ்பாட் ப்ரைஸை பேஸ் பண்ணி கால்லையும் புட்லையும் என்னென்ன என்ட்ரி வந்திருக்குன்னு சொல்லி செக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு 1 மினிட் கால் ஆப்ஷன் சைடில் பார்க்கலாம். கால் சைடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்னிங்லேருந்து ட்ரெண்ட் வந்து பையிங் தான் இருக்குது. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா 10:17க்கு வந்திருக்கு. உங்களுக்கு ஹை கட் பண்ண என்ட்ரி. பட் ஆனால் உங்களுக்கு ஆப்போசிஷனில் எக்ஸிட் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 10:22க்கு எக்ஸிட் மார்க் வந்துருச்சு. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு காஸ்ட்டு எக்ஸிட் ஆகிடுச்சு. அடுத்த பிரேக் அவுட் என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா 10:54க்கு வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு அங்கேயுமே நமக்கு ரெண்டாவது கேண்டில்லையே நமக்கு எக்ஸிட் மார்க் வந்துருச்சு 10:26க்கு. ஸோ அங்கேயுமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட்டு எக்ஸிட்டு. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறமேட்டு வேறு ஏதாவது என்ட்ரின்னு வரல. ஸோ கால் சைடு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு என்ட்ரி கூட தான் வந்திருக்கு. அந்த ரெண்டுமே நமக்கு காஸ்ட்டு எக்ஸிட் ஆயிடுச்சு. அதேமாதிரி புட் சைடு வந்து பார்த்தோம்னா 1 மினிட் புட் ஆப்ஷன் சைடில் பார்த்தோம்னா இதில் பாருங்களேன், நமக்கு ட்ரெண்டு வந்து நமக்கு மார்னிங் செக்ஷனில் பையிங்கில் இருந்தது. அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 10 மணிக்கு மேலே ரிட்டர்ன் செல்லுக்கு சேஞ்ச் ஆனது. உங்களுக்கு செல்லுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் உங்களுக்கு பை. ஸோ நமக்கு மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா வாலட்டிலிட்டியாக இருந்ததுனால உங்களுக்கு பை செல்லுன்னு சொல்லி மாற்றி மாற்றி உங்களுக்கு ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகிட்டு இருந்தது. பட் ஆனால் உங்களுக்கு புட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டி எதுவும் வரல. ஓகேங்களா? அதேமாதிரி 5 மினிட்ஸ் ரிவர்சல் சிக்னல்ஸில் பார்த்தோம்னா கால் ஆப்ஷன் சைடில் ஃபஸ்ட்டு ரிவர்சல் என்ட்ரி 10:10க்கு வந்திருக்கு. ஓகேங்களா? உங்களுக்கு அங்கே ஹை கட் பண்ணணும்னு என்ட்ரி எடுத்திருக்கோம். ஆப்போசிட் சைடில் வந்து எக்ஸிட் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 10:40க்கு எக்ஸிட் மார்க் வந்துருச்சு. ஸோ அந்த என்ட்ரி நமக்கு வந்து காஸ்ட்டு எக்ஸிட்டு. ஸோ அதுக்கப்புறமேட்டு கரெக்டாக 2 மணிக்கு ஒரு என்ட்ரி வந்தது. பட் ஆனால் அந்த என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆக்டிவேட் ஆகலை. ஹை பிரேக் ஆகிறதுனால நம்ம என்ட்ரி எடுத்துருக்க மாட்டோம். ஸோ அதுக்கப்புறமேட்டு நமக்கு க்ளோசிங்கில் தான் ஒரு என்ட்ரி மூமெண்டம் ஆனது. பட் ஆனால் நம்ம அந்த என்ட்ரி எடுத்துருக்க மாட்டோம். உங்களுக்கு அது வந்து மார்க்கெட் க்ளோசிங் டைம் ஆனிச்சு இல்லைங்களா? ஸோ அதனால் நம்ம அதை என்ட்ரி எடுத்துருக்க மாட்டோம். அதேமாதிரி 5 மினிட்ஸ் புட் ஆப்ஷன் சைடில் பார்த்தோம்னா இதில் வந்து நமக்கு மார்னிங் செக்ஷனில் ஃபஸ்ட்டு ஒரு என்ட்ரி வந்து 9:55க்கு. பட் ஆனால் அந்த கேண்டில் ரேஞ்ச் அதிகமாக இருக்கனால நம்ம அந்த என்ட்ரி எடுத்துருக்க மாட்டோம். ஓகேங்களா? அதுக்கப்புறமா கரெக்டாக 12:55க்கு ரிட்டர்ன் என்ட்ரி வந்தது, ரிவர்சல் என்ட்ரி. அங்கே ஹை கட் பண்ணி என்ட்ரி எடுத்துருக்கோம். உங்களுக்கு ஆப்போசிட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிட் மார்க்கு உங்களுக்கு எங்கேயும் இப்போ வரல. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 3 o'clock வந்து க்ளோசிங்கில் கட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு ஆப்போசிட்டில் வந்து என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா 12:55க்கு உங்களுக்கு எக்ஸிட் மார்க் வராதனால நம்ம 3 o'clock க்ளோசிங்கில் கட் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து உங்களுக்கு இந்த மொமெண்டம் வந்து பார்த்தீங்கன்னா கேப்சர் பண்ணி கொடுத்துருக்கு புட் ஆப்ஷன் சைடில். இந்த மாதிரி உங்களுக்கு மார்க்கெட் வந்து வாலட்டிலிட்டி மார்க்கெட்லையுமே நம்மளோட இண்டிகேட்டர் வந்து எப்படி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா? ஸோ நீங்கள் இந்த சிஸ்டம் யூஸ் பண்ணி பார்க்கணுன்னா நம்ம கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி ஃபர்தர் டேட் எல்லாமே கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு ஆப்ஷன் ரிலேட்டடான அப்டேட்ஸ்க்கும் அந்த ஸ்ட்ராட்டஜிக்கும் நம்மளுடைய ஆப்ஷன் கைன்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம இண்டெக்ஸ் பல்ஸ் கால்பர் இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா 3 days டெமோ கொடுக்குறோம். நீங்கள் டெமோ அசஸ் வாங்கிட்டு ஃப்ரீ ட்ரையல் யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். உங்களுக்கு ட்ரையல் பீரியடில் டவுட் ஆர் கிளாரிஃபிகேஷன் பண்ணணும்னா நம்மளுடைய கான்டாக்ட் நம்பர் 9585222256 இந்த நம்பருக்கு நீங்கள் காலர் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா நம்மளுடைய டீம் மெம்பர்ஸ் உங்களுக்கு ஃபர்தர் கிளாரிஃபிகேஷன் கொடுப்பாங்க. தேங்க்யூ.